ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இனியா மேரி வீடு சேனலில் ஒரு க்ளீனிங் வீடியோ பார்ப்போமா? எப்படி இருக்கிற மிக்ஸி எப்படி ஆக போகுது அப்படி பார்ப்போமா? நம்ம விவேக் ஸ்டைலில் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ அழுக்கான ஒரு மிக்ஸியை நம்ம சூப்பராக பலன்னு புதுசாக மாற்ற போகிறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். என்னென்னா, நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற அதே க்ளீனிங் சொல்யூஷன் தான். சோப் ஆயில், அதுக்கப்புறம் வினிகர், கொஞ்சம் தண்ணி, இவ்வளோதான். இது 3 இருந்தால் போதும். எவ்வளோ பெரிய மஞ்சக்கரையாக இருந்தாலும் நமக்கு போயிடும். நான் அதை சொல்யூஷனை க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ரேண்டமாக எல்லா இடத்துலையும் அடிச்சு விட்டுக்கிறேன். அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஊறிடுமா, அதனால் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அழுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி ஒரே நிமிஷத்தில் புதுசாக நம்ம மாற்ற போகிறோம். 5 நிமிஷம்தான், ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கை வலிக்க தேய்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம அந்த க்ளீனிங் சொல்யூஷன் போட்டோம்னா நம்ம அழுத்தவே தேவையில்லை. நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அப்பாவும் மகனும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தாதுன்னு அவரும் வீடியோ எடுக்காரு. அதனால அவர் காலில் அதில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம அந்த க்ளீனிங் சொல்யூஷன் நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இது மட்டும் இல்லை, நம்ம அடுப்பில் உள்ள கரை, அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் உள்ள டைல்ஸில் உள்ள கரை, சாம்பார் கொட்டினா அந்த கரை, அப்புறம் நம்ம செராமிக் பிளேட்லலாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் நம்ம சாம்பார் ஊற்றி பிரியாணி வச்சு சாப்பிட்டோம், அந்த பிளேட்டெல்லாம் அந்த கலர் ஆயிரும். அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒன் சொல்யூஷன் நிறைய அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதி அளவுக்கு தண்ணி, கால்வாசி அளவுக்கு வினிகர், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம துணி துவைக்கிற லிக்விடோ இல்லைனா பாத்திரங்கள் அளவுக்கு லிக்விட் வச்சுருப்போம்ல, அந்த லிக்விட் கலந்தாலே போதும். சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே க்ளீன் பண்ண வேண்டியதான். நான் துடைக்கும் போது தெரியுதா உங்களுக்கு, நான் கஷ்டப்பட்டே துடைக்க மாட்டேன், ஈஸியாக. ஏன்னா நம்ம அந்த இது ஸ்ப்ரே பண்ணி வச்ச உடனே ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆயிரும். அந்த உள்ளெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருந்தது. அது 5 நிமிஷம்தான். நான் கூட விடலை. வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீட்டாக 5 நிமிஷத்தில் நம்ம கழுவி முடிச்சாச்சு. இவ்வளோ அழுக்காக இருக்கிறது சீக்கிரம் நமக்கு வெள்ளையாயிரும். இந்த மிக்ஸி எப்படி வெள்ளையாகுதோ அதே மாதிரி நம்ம மனசில் உள்ள கஷ்டங்களும் வெள்ளையாகணும்னா, மனசு 5 நிமிஷத்தில் நீங்கள் இதை நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் வெள்ளையாயிரும் அப்படின்னு ஏதாவது ஒரு மேஜிக் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? ஆனால் நிஜமாகவே எனக்கு புரியவே இல்லை. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, ஐயோ உன் மகன் இப்படியெல்லாம் போடுறாளாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரி இப்படியெல்லாம் போடுறாளாம், உங்கள் மருமகா இப்படியெல்லாம் போடுறாளாம், இப்படிலாம் பேசுகிறாங்களே. அப்போ நம்ம இதை செய்கிறோம், நம்ம எவ்வளோ மெனக்கிட்டு செய்கிறோம் இதை, அப்படி தானே? வேணும்னு நம்ம என்ன செய்கிறோம், சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். இன்னொருத்தங்க என்னென்னா வீட்டில் உள்ள விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. நான் நார்மலாக நான் க்ளீனிங் இதை நம்ம சாதாரணமாக நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு அவ்வளோ பெரிய கொலை குத்த மாதிரி உலகமே பேசுகிறாங்களே. இதில் எதுவும் தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆனால் நான் இது வரைக்கும் நான் அந்த வீடியோவில் யாரையும் தப்பாகவே பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இதில் எதுவும் தப்பு இருக்குது, நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றி பேசுங்க, இல்லை இந்த மாதிரி வீடியோ போடுங்க. ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன்லாம் போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா, நான் அதுக்கு ப்ராப்பராக ரெடி ஆகணும் தானே. இப்போது ஒரு சிலர், நீங்கள் என்ன சாரீ கட்டியிருக்கீங்க, நீங்கள் என்ன நைட்டி போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன நைட் ஷூட் போட்டிருக்கீங்க, இப்படிலாம் கேட்பாங்களோ அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அந்த விதத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இருக்கிறது கிராமம், ரொம்ப கிராமங்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் யோசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்னோடய யோசனையெல்லாம் ஓவர் கம் பண்ணி நான் எப்படி போல்டாக பேசலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் எல்லாமே நான் இப்போ என்னென்னா, நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி மாதிரி. நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நானும் இனிமேல் வரப்போகிற வீடியோக்களில் அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிடணுமோ, அப்போ தான் நம்மளும் முன்னேறி வர முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போதே நம்ம நார்மலாக ஃப்ரீ டைமில் யூடியூப்பை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் இது நடந்துச்சு, எங்கள் வீட்டில் அது நடந்துச்சு. ஆனால் அது நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்கிறத ஒன்றும் செய்கிறது ஒன்றுமா இருக்கக்கூடாதுல்ல. அதுதான் என்னோடய பாலிசி. இப்போ நான் என்ன செய்கிறேனோ, நான் இதை தான் செய்கிறேன், இதைத்தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ பாருங்கள் எப்படி இருந்த மிக்ஸி எப்படி ஆக போகுதுன்னு. ரொம்ப ஈஸி தான். எனக்கு அந்த இடுக்கில் கை விரல் போலங்கிறதுனால தான் நான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இல்லைன்னா அது ரொம்ப ஈஸி. பாருங்களேன், லைட்டாக சுற்றுறதுலேயே எல்லா அழுக்கும் வந்துடுது. அவங்களுக்கு பார்க்க நல்லா க்ளீன் ஆயிரும். அந்த சொல்யூஷன் நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்.
நம்ம பாத்திரத்தில் அது மாதிரி பாத்திரம் தேய்ப்போம் பார்த்தீங்களா, அந்த பொடியிலையோ இல்லை லிக்விடில் சேர்க்குற வாய்ப்பு இல்லை. ஆனால் சோப்பெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அப்போ நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்துவோம்ல, அப்போ அந்த சாம்பல் எல்லாம் எப்படி நம்ம ஒரு பவுலில் வச்சு தான் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்துவோம். அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் உள்ள அந்த சாம்பல் இருக்குது பாருங்கள், அதை நம்ம என்னோட மகன் எப்படி பார்க்காம பார்த்தீங்களா அதில் அந்த சாம்பிராணி பவுடரை நம்ம அந்த பாத்திரம் தேய்க்கிற பவுடர்லையோ இல்லை சோப்புலையோ நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாத்திரம் நல்லா பளபளன்னு இருக்கும், ஸ்மெல்லும் தெரியாது. அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம சாமி படத்துக்கு போட்ட பூலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம அதுலேயும் கூட ஒரு சாம்பிராணி செய்யலாம். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் அப்படி தான் செய்வேன். நம்ம வந்து ஆனால் சாதாரண மல்லிகைப்பூ அப்படி போட்டோன்னா அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம இந்த சாமந்தி பூலாம் போடுவோம் பாருங்கள், அந்த பூ, அப்புறம் அரளிப்பூ, இதெல்லாம் போட்டோம்னா அதை காய வச்சு நம்ம அதை திரும்பவும் நம்ம சாம்பிராணி மாதிரி யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் அது. நம்மளே செஞ்ச சாம்பிராணி நல்லா இருக்கும்ல அது. அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நம்ம ஒன்று க்ளீன் பண்ண அவங்க ஒன்று செய்யணும்பாங்க, நமக்குள்ளே தான் இழுத்து வேஸ்ட் ஆக்குவாங்க, நம்மளை டென்ஷன் ஆக்குவாங்க. அதை கொண்டுட்டு ஓடுறான் பாருங்கள் குடுன்னு. இதான் நடக்கும். நம்ம எதாவது செஞ்சோன்னா அதை தூக்கிட்டு ஓடுவாங்க, அதான் நடக்கும். அதுவும் நல்லது தானே. இது கூட கிடைக்காம எத்தனை பேர் இது பண்ணுறாங்க. நமக்கு கடவுள் இந்த ஹெல்ப் கொடுத்துருக்காரு, அது வரைக்கும் நன்றி தானே. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பார்த்தீங்களா எப்படி இருந்த மிக்ஸி இப்படி ஆயிடுச்சுன்னு. நாலா பக்கமும் சுற்றி பாருங்கள், எப்படி அழுக்காக இருந்தது எப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல. இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இனியா மேரி வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.